இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத், சொல்லுங்க சார். இப்போ தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட உலுக்கி இருக்க அந்த நாங்குநேரி இரட்டை படுகொலை சம்பவம் அப்படிங்கிறது நாம பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இதில் 2-3 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று, இதில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வடமாநில தொழிலாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது அது எப்படி போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு கன்சர்ன். மூணாவது, போதைப் பொருள் சம்பந்தமானது. பிரதமர் மோடி அவர்கள் கூட அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓவராலாக இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் சொன்ன 1, 2, 3 நான் 3 முதல்ல வைக்கிறேன். போதைப் பொருள். அதாவது தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிறதுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா இந்த சாதி வேற்றுமைகளை கிளறி அதில் குளிர் காய்வது என்பது தான் நீதி கட்சியில் ஆரம்பித்து அப்புறம் திராவிட கழகமாகி அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமாக வந்தது. இதற்கு நம்ம உதாரணமாக சொல்லணும்னா ஈவேரா அவர்கள் பேசும்பொழுது, பெரியார் என்று சொல்லப்படும் ஈவேரா பேசும்போது என்ன சொன்னார்? நமக்கு எதிரிகள் யாருன்னா பார்ப்பான், முஸ்லீம், கிறிஸ்தவன், நம்மிலும் கீழானவர்கள். நம்மிலும் கீழானவர்கள்னால் நீங்கள் பட்டியல் சமூகம் அல்லது தலித் என்று சொல்லப்படுபவர்கள். இவர்கள் நமக்கு எதிரானவர்கள், நம்ம சமுதாயத்திற்கு எதிரானவர்கள். அப்போ நம்ம சமுதாயங்கிறது எதுங்கிற ஒரு கேள்வி இதை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். அப்போ தமிழ் பேசாத இவங்க 4 பேருமே தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள். பிராமணர்கள், முஸ்லீம்கள், தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் தமிழ் தான் பேசுகிறாங்க, கிறிஸ்தவர்கள் தமிழ் தான் பேசுகிறாங்க. ஏன்னா இங்கிருந்து அதாவது மதம் வேணால் மாறி இருக்கலாம், மொழி மாறாது. இப்போது நாடாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்து நாடார், கிறிஸ்டியன் நாடார்னு அவங்க மதம் மாறினா கூட திருமணங்கள் இந்து நாடாரும் கிறிஸ்டியன் நாடாரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏதோ சில காரணங்களுக்காக. அதே மாதிரி நம்மிலும் கீழானவர்னு சொல்கிறது எஸ்சி எஸ்டின்னு சொல்லக்கூடிய பட்டியலினு. ஸோ இவர் அந்த இடைநிலை ஜாதியை மட்டும்தான், இந்த இடைநிலை ஜாதி மட்டும்தான் நம்ம ஜாதி. நமக்கு எதிரானவர்கள் சொல்லும்போது நாம் அப்படின்பது இடைநிலை ஜாதி. இப்படி வந்தது தான் நீதி கட்சி. ஸோ அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. திராவிடத்தின் தொடக்கம்தான் தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனை அதிகமாக. இப்போ தீண்டாமைன்னு சொல்லி இவங்க சொல்கிற தீண்டாமையில் பொன்முடி அமைச்சர் கூட யார் எஸ்சியா நீ அப்படின்னு கேட்டதும் அவர்களை நிற்க வைத்து பேசியது. சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் சிலரை இன்னொரு மந்திரி நிற்க வைத்து பேசியது. அந்த மாதிரி திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வைத்தது. சோஃபா அங்கே இருக்குது. இப்பொழுது துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி அவர்கள் உட்கார்ந்துருக்கிற சோஃபாவுக்கு பக்கத்தில் இருந்த சோஃபாவை எடுத்து கொண்டு போய் அந்த ஓரமாக கவுத்து போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு திருமாவளவன் போட்டது வீடியோவில் வந்திருக்கிறது. அங்கே சோஃபாவே இல்லை, ஒரு சேர் போட்டாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் சோஃபாவில் உட்காரலாம், நீ உட்காரக்கூடாது. அதாவது அந்த பொருள்படத்தான் அவர்கள் செய்தார்களா என்பது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் பொதுமக்களுடைய பார்வையில் இப்படி ஒரு வீடியோ வெளியாகும் போது இப்படித்தான் சில யூகங்கள் வரும். அந்த யூகங்கள் உண்மையா இல்லையா என்பதை சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியுமே தவிர நம்ம அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த திராவிடம் என்பதே இந்த சாதிகளுக்கிடையில் ஒன்று உயர் சாதி என்று சொல்லப்படும் ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட சில அந்த சாதிகளுக்கும் சரி, நீங்கள் அடிமட்டத்தில் இருக்கும் சாதிகளை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செய்யணும் அவங்களையும் எதிரிகள்னு சொல்லியிருக்காரு அவர் ஈவேரா. அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இடைநிலைப்பட்டவர்களை மட்டும் உயர்த்தணும் அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு வகையில் அதுவும் ஒரு தீண்டாமை தானே. அதற்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாமே தவிர அதை தீண்டாமைன்னு சொல்லலாம், திராவிடம்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இவ்வளவுக்கும் காரணம். இப்போ நடந்தது அந்த பெரும்பத்துன்ற இடத்துல நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் அதில் டீ கடையில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு 3 மோட்டார் சைக்கிளில் வெட்டறிவாளை வச்சு யார் என்னன்னு பார்க்காம வெட்டுறாங்க. முன்விரோதமாக இருந்தால் யாரையாவது தேடி தேடி வெட்டுவார்கள். ஏற்கனவே உள்ள பகை, முன்பகைனா.
அதில் வெட்டப்படுபவர்கள் இறந்து போனவர் ஜான் மார்க் என்ற 45 வயதானவர், மாற்றுத்திறனாளி. இன்னொருவர் வந்து ஒரிசாவை சேர்ந்த திரிநாத் கத்தா என்பவர் 50 வயது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ரொம்ப இளைஞர்களுக்கிடையே கஞ்சா இருக்குன்னா அவங்க வந்து அவங்க கஞ்சா அடிச்சிருக்க முடியாது. டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டுக்குவன் கஞ்சா எடுத்து அடிக்க போகிறான். கஞ்சா அடித்தா அவன் டீ சாப்பிட மாட்டான். டீ கடையில் நிற்கிறாங்கன்னா முன்விரோதம் என்று சொன்னால் வடநாட்டுக்காரர் என்ன பண்ணார்? வேறு ஏதாவது அவர்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குதுக்கா அப்படின்னு பார்த்தா இதுவரை வந்து வெளியாகவில்லை. ஜான் மார்க் என்பவர் அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிருப்பார் பேரை பார்த்தா. அந்த கட்டா என்பவர் அவர் சம்மந்தமே இல்லை, வடநாட்டு வாலிபர். இன்னொரு 7 பேரோ என்னமோ வந்து மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. அதில் 4 பேர் வந்து எம்பிசி, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர். அப்போ இது சாதி ரீதியாக ஒரு தாக்குதல் என்றால் அது ஒரு வகை. இதில் வந்து தாக்கப்பட்டவர்களில் ஒரு வடநாட்டுக்காரர், ஒரு பட்டியல் சமூகத்தவர், 4 பேர் வந்து அதை இறந்து போனவர்களை 2 பேரில் சொல்லிட்டோம். 4 பேர் வந்து எம்பிசி, பாக்கி 3 பேர் வந்து பட்டியல் சமூகத்தவர். இப்போ பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவரும் தான் தாக்கப்பட்டிருக்கிறது. டார்கெட் தாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து உயர் சாதின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அதாவது இந்த படுகொலையை அல்லது தாக்குதலை நிகழ்த்தியவர்களும். அப்பொழுது இது வந்து சாதி சண்டை என்று இருந்தால் அப்போது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சாதியாகவும் தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு சாதியாகவும் இருக்க வேண்டும். இது அப்படி இல்லை, மிக்ஸ்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. டீ கடை வாசலில் இருக்கிறவன திடீர்னு வந்து 9 பேர் பட்டப்பகலில், ஒரு பட்டப்பகல்னா 7:15 மணி ராத்திரி, அப்படி ஒன்றும் நைட்டு 11 மணி இல்லை, அங்கே வந்து காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது. இப்போ அதனால தான் வந்து அந்த இதிலேருந்து நாங்குநேரியிலேருந்து ஏர்வாடி போகிற வரைக்கும் போக்குவரத்து நேற்றிலிருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மக்கள் சாலையில் வந்து 20 மணி நேரமாக போராட்டம் செய்து, அதுக்கப்புறம் ஐஜி லெவலில் வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து அவர்களை வந்து நாங்கள் வந்து கைது செய்கிறோன்னு அப்போ கைது செய்யலை, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போராட்டத்திற்கு பிறகு தான் கைது செய்திருக்கிறார்கள். நமக்கு என்ன கேள்வி என்றால், ஒரு குற்றம் நடந்த உடனேயே தனிப்படை அமைத்து கொலையாளிகளை, குற்றவாளிகளை, இவங்க இப்போ இது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து இது வந்து இந்திரா காலனின்னு ஒரு இடத்துல நடந்திருக்கு. அங்கேருந்து போகும்போது கம்போடுன்னு ஒரு கிராமத்தில் போகும்போது அங்கே 2 பேரையும் யாருன்னு சம்மந்தமே இல்லாமல் வெட்டியிருக்காங்க. நல்ல வேளையாக அவர்கள் தப்பித்தார்கள் போல இருக்கிறது. இல்லை அவர்களில் 2 பேரும் ஆஸ்பத்திரியில் அந்த 7 பேரில் வராங்களா தெரியல. அவங்க அங்கே நிறுத்தியிருந்த பைக்கையும் திருடி கொண்டு போயிருக்கிறார். அப்போது நோக்கம் வந்து முன்விரோதமாக இருக்கலாம், சாதி பகையாக இருக்கலாம், திருட்டா, கொள்ளை, எல்லாமே கலந்துருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம வந்து இது சாதி பிரச்சனை, இது முன்விரோத பிரச்சனை இப்படிலாம் சொல்லலாம். இதில் 2 பேர், இதில் கல்யாணி சுபாஷ்னு 2 பேர் 2023 சிவசங்கரன் என்கிற ஒரு சின்னதுரை என்கிற ஒரு மாணவன் வந்து கொலை செய்யப்பட்ட போது அந்த வழக்கில் இன்னும் அவர்கள் மீது நிலுவையில் இருக்குது. அப்போ சமூக விரோதிகள் என்ற அடையாளம் கொடுக்கலாம், சாதி அடையாளம் கொடுக்காமல் சமூக விரோதிகள். இந்த சமூக விரோதிகளுக்கு சும்மா, ஏன்னா அவங்க வெட்டினது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பார்க்குறவனெல்லாம் வெட்டியிருக்காங்க, யாரையும் தேடி வெட்டலை, கண்ணில் பட்டவனெல்லாம் வெட்டுறாங்க. அப்போ ஒரே காரணம், ஏதோ கிராமத்துக்கும் பகைன்னு சொல்கிறாங்க, அதுவாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து சமூக ரீதியான ஒரு பிரச்சனை தான், சமூக நீதி பிரச்சனை தான். இந்த கிராமந்தான் வந்து உயர்ந்தது, அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து தாழ்ந்தவர்கள், இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று வந்தாலே அது சமூக நீதி பிரச்சனை. அது இல்லாமல் இப்படி ஒரு மிக்ஸ்டாக வந்து வரக்கூடியது அப்படின்னு சொன்னால், முக்கியமானது வந்து இதில் வந்து இவர்கள் அனைவரும் கஞ்சா போதையில் இருந்தார்கள். முதல்ல மது போதைன்னு வந்தது, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த செய்தியில் கஞ்சா போதையில் இருந்திருப்பதாக தெரிகிறது. அப்போ இந்த கஞ்சா போதை சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 2 வயது பெண் குழந்தையை வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து பாலியல் வன்முறை. 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கு இதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்லி அதை வந்து நம்ம வந்து விவரிக்க முடியும், அதை வந்து வருத்தப்பட முடியும்.
8 வயசு சிறுமி வந்து அரசு தங்கும் அந்த ஹாஸ்டலில் வந்து அந்த காவலாளியாலேயே செவுத்தில் மோதி காலை உடச்சி பாலியல் வன்முறை. 80 வயது மூதாட்டி வந்து பழம்பறிக்க போனபோது காதில் இருக்கிற நகையை அறுத்துக்கிட்டு பாலியல் வன்முறை செய்து தரதரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது உயிர் போயிடுச்சு. 2 வயது பெண் குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இங்கே பாலியல் வன்முறை செய்யப்படுகிறார்கள் என்றால் அந்த 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 80 வயது மூதாட்டியை செய்தது யாருன்னு கேட்டால் 22 வயது இளைஞன். நான் கூட சொல்லுவேன், காம இச்சை வரும், போதையினால் வரலாம், இல்லை பொதுவாகவும் வரலாம். அப்படி வந்தால் ஒரு சம வயது, ஏறத்தாழ ஒரு சம வயது இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து வரலாம். ஒரு 80 வயது மூதாட்டினா அந்த 22 வயது இளைஞனுக்கு பாட்டி அல்லது கொள்ளுப்பாட்டி வயதில் அவர்களை பார்த்து அவனுக்கு காம இச்சை வருகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும், போதை. அது மது போதை, அதை விட முக்கியமாக கஞ்சா போதை. ஏன்னா மது போதையில் கொஞ்சமாவது வந்து விவரம் தெரியும், கஞ்சா போதையில் எதுவுமே தெரியாது, தான் யாருன்னே தெரியாது. அந்த ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்கள்லாம் வெட்டுறாங்க அப்படின்னா, போலீஸ்காரர்கள் வந்து வீரர்கள் என்று சொல்வதை விட அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பெரிய பாதுகாப்பும் அதிகாரமுமே அந்த சீருடை தான். வேறு ஏதோ ஒரு ஊரில், திருநெல்வேலி எங்கேயோ தான் நினைக்கிறேன், ஒரு போலீஸ்காரர் வந்து பைக்கில் போகிறாரு, எதிரில் 2 பேர் வந்து இளைஞர்கள் வந்து வெகு வேகமாக வந்து மோதுகிறார்கள். யார்? போலீஸ்காரரை மோதினோன்னு அவர் வந்து என்னப்பா பார்த்து இவ்வளோ வேகமாக வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்திருக்கிறார். போலீஸ்காரர்னா கொஞ்சம் அதிகாரத்தோடு. அந்த 2 பேருமாக சேர்ந்து அவரை வந்து அறிவாளால் தாக்கி இருக்கிறார்கள். யாரை? ஒரு காவல்துறை யூனிஃபார்ம். அவர் யூனிஃபார்மில் இல்லை போல இருக்குது, சிவிலில். பட்டு நார்மலாக நீங்கள் வந்து போலீஸ்காரரை வந்து பார்த்தா அவர் சீருடை இல்லானாலே தெரிஞ்சிடும். அந்த போலீஸு அந்த அந்த நடை உடை பாவனை, அந்த ஹேர் கட், அது பொதுவாக தெரிஞ்சிடும். பார்த்தாலே தெரியும். அவங்களுடைய மிடுக்கு, அவங்க பேசுகிற விதம், தோரணை தெரியும். சீருடையில் இருக்கும்பொழுதே வந்து ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனோ 9ஆம் வகுப்பு மாணவனோ 2021 திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் 22க்குள்ள ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு 8, 9 சீருடையில் இருந்த ஒரு எஸ்ஐயை வந்து ஏதோ ஒரு விரட்டினார், அங்கே உட்காரக்கூடாது, ஏதோ ஒரு கண்டிச்சிருக்காரு. எல்லாம் இந்த செவத்து மேலே குட்டிச்சவர் மேலே உட்காருங்க, உட்காரக்கூடாது வழக்கமாக. அதுக்காக ஒரு ஆற்றங்கரையில் அவர் இருந்தபொழுது வெட்டினார் என்று செய்தி. இது 2021, 22 இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த ஹேர் ரோஸ்டர்ஸுக்கு வந்து பாலியல் புகார் கொடுத்தாங்கன்னா அது ஒரு செய்தி. ஆமாம், அது திமுகவில் அவர் ஒரு நிர்வாகி. ஆமாம், அது கவுன்சிலரும் என்னமோ அவர். ஆமாம், இது மாதிரி வந்து எங்கே தவறுகள் குற்றம். அந்த ஓசூரில் பாருங்கள், அந்த வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தி அந்த இடத்துல வந்து அந்த பைக்கை இடித்து தள்ளிட்டு, அவர் யாருன்னா மால்கிரி நம்ம கூட பேசணும், திமுக நிர்வாகியோடைய மகன் 22 வயசு, கஞ்சா போதை, தன்னோட கூட 2 பேரையும் வச்சுக்கிட்டு வாசலில் பைக்கு நிறுத்தியிருக்கான். கொஞ்சம் வழியில் இருக்கலாம், பாதையை மறைத்து கூட நிறுத்தியிருக்கலாம். ஆறுன்னு அடித்தாங்க, வந்து எடுக்கிறேன்ட்டார். எடுக்கும்போது அதை இடித்து கீழே தள்ளினது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து அவங்க அப்பா சிவமூர்த்தின்னு அவர் வெளியில் வந்து அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து என்னப்பா இந்த மாதிரி போதையில் வந்து கலாட்டா பண்ணுறீங்க, சரின்னு அவர் பையனை சொல்கிறாரு. அவங்க தான் போதையில் இருக்காங்க, அவங்ககிட்ட ஏன் பேசணும், நீ வண்டியை வச்சுட்டு உள்ளே போண்டாரு. அந்த பையனுடைய மனைவி, குழந்தை 6 வயது குழந்தை இருக்காங்க. எவ்வளோ பேர் மேலேயும் நேரடியாக வேண்டுமென்றே வந்து கார்லேருந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து அடிக்க முயற்சி பண்ணாங்க 2 பேர். அந்த நிர்வாகியோட பையன் மால்கிரி சீனுடைய மகன் ஆதித்யா 22 வயசு. 22 வயசுலலாம் எப்படி கஞ்சா போதைக்குள்ளாகி நேரடியாக அந்த குடும்பமே நிற்குது. அப்பா, மகன், மருமகள், குழந்தை. அவர்கள் மீது காரை வந்து வேண்டுமென்றே ஏற்றி அதில் அந்த சிவமூர்த்தி என்பவர் எலும்புகள் நோரி இறந்து விட்டார். அவரை தூக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ரிவர்ஸில் வந்து கார் எடுக்க வந்து, நல்ல வேளையாக ரிவர்ஸில் வந்து வண்டி எடுக்க முடியாமல் மணலில் சிக்கிக்கிச்சு, மண்ணில். அதை விட மோசம் என்னென்னா, அந்த தெருவில் வெளியில் வந்து 10-15 பேர் இத்தனையும் வேடிக்கை பார்க்குறாங்க, பொதுமக்கள், பட்ட பகலில். இது முடிஞ்ச உடனே காவல்துறை துணையுடன் அந்த மால்கிரி சீனு என்பவர் திமுக நிர்வாகி ஒரு வீடாக வந்து யார் வீடியோ எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் வந்து வாங்கி அதை அழித்து விட்டு சென்றிருக்கிறார், காவல்துறையின் அதாவது துணையுடன் அல்லது வந்து நாலட்சியுடன். இப்போ யாருமே அந்த தெருவில் வந்து இந்த நடந்தது என்ன நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால், நான் பார்க்கல, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தப்பி வெளியில் வந்துடுச்சு, அதில் வந்து யார் வெளியில் நிற்கிறாங்கன்னு தெரியுது.
இதுல ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல சார், எப்பவுமே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு பேட்டர்ன் வந்து பார்ப்போம். இதுல என்னன்னா, ஜாஃபர் சாதிக் தொடங்கி ரொம்ப ஃபேமஸான விஷயம் மட்டும் சொல்றேன். ஜாஃபர் சாதிக்கு, ஞானசேகரன், இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கள்ளசாராயம் வித்த அந்த நபர், இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதுல ரெண்டு எம்எல்ஏ பெயர் அடிபட்டது. ஆனால் அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை. விற்ற அந்த நபரே வந்து திமுக கண்ணுக்குட்டி என்ற கண்ணுக்குட்டி. ஸோ அதாவது இந்த இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறது. திமுக நிர்வாகியா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மேல தாக்குதல் நடத்தினார் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ. ரெண்டு இடத்துல ஒன்று சேலத்துல, இன்னொரு இடத்துல வந்து இன்னொன்று எங்கேயோ ரெண்டு இடத்துலையும் வந்து வெளிப்படையாக தாக்குதல் நடத்தி விட்டு கேட்டா அந்த இடத்துல நான் இல்லவே இல்லைன்னு போய் சொல்லிட்டாரு. ஆனா வந்து வீடியோக்களும் ஆடியோக்களும் வந்து பண்ணுது. அங்க இருந்த கூட்டத்துக்கு வந்து அவர் சொல்றாரு, நீங்க வந்து நம்ம ஆட்களில் 2 பேரை வந்து அவங்க வந்து அடிச்சாங்கன்னு சொல்லி கையை கிழிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கோன்னா, அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் போய் ஆஸ்பத்திரியில் போய் போலீஸ் என்ன செய்யுது, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு பதிவுது. அவங்க வந்து அவங்கள வந்து கீழ்ச்சிட்டாங்க, தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு. அப்போது காவல்துறை தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுவது வந்து முதல் குற்றம். அடுத்தது வந்து குற்றவாளிகளுக்கு துணை போவது என்பது அதை விட மிகப்பெரிய குற்றம். இல்லை, அதில் குற்றவாளிகள்னா எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்கல்ல. இப்போ போலீஸால் என்ன செய்ய முடியும்? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். குற்றவாளிகள் அப்படின்னு இப்போ வந்து எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொன்னாலே உடனடியாக பொதுமக்களிடம் வந்து யார் திமுக நிர்வாகியா, திமுக சார்பானவரா, அவர் திமுக காரரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது ரொம்ப காமனாக போயிடுச்சு. அப்போது போலீஸ்காரர்கள் வந்து என்ன செய்ய, அவர்களுக்கு வந்து எந்த அதிகாரமும் இல்லை. பெயருக்குத்தான் அதிகாரமே தவிர மேலிடத்தில் சொல்வது. அந்த அஜித்குமார் மரணத்திலேருந்து எடுத்து பாருங்க, ஒரு காவலாளியின் மரணம், அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதில் நான் முதலாக வந்து அது வந்து நிகிதாவுக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அந்த நகை திருட்டு நடைபெறவே இல்லை, நான் யூடியூப்பில் பேசினேன். அது வந்து பெரும் பணம் கொண்டு போய் அந்த கோயிலில் மறைத்து வைக்க ஒரு மாண்புமிகுடைய வேண்டிய ஒரு பெண், ஆனால் அது நிகிதா இல்லை. அவங்க வந்து அதை ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த அஜித்குமாருக்கு அது தெரிந்து அதை பற்றி கேட்க போய் தகராறு வந்து அவருக்கு தெரிந்து விட்டது என்பதனால் அந்த மரணம் நிகழ்ந்தது. தனிப்படை அமைக்கிற ஒரு எஸ்பியோ டிஎஸ்பியோ கையெழுத்து போடணும். இப்போவும் அந்த டிஎஸ்பி வந்து அப்ஸ்காண்டிங்கே அவரை கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மானாமதுரை டிஎஸ்பி மேலிடத்திலிருந்து, மிக மேலிடத்திலிருந்து யாருடைய ஆசீர்வாதத்திலோ அவருக்கு வந்து கட்டளை வந்திருக்கிறது. ஏன்னா நடுவில் இருக்கிற எஸ்பி ராவத் வந்து நேர்மையானவர், கட்சி சார்பற்றவர், அவர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாருன்னு சொல்லி அந்த டிஎஸ்பிகிட்ட சொல்லி அவர் தனிப்படை அனுப்பும்போது, தனிப்படை வந்து ஒரு ப்ரைவேட் வேனை எடுத்துகிட்டு போகும்போது எதுக்காக வந்து அந்த நம்பர் இருக்குது பாருங்கள், வண்டியோட நம்பர் பிளேட்டு, அந்த இடத்துல ஃபேக் ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. யார்? போலீஸ்காரங்க. அப்போ போகும்போதே அவர்களுக்கு வந்து ஏதோ ஒன்று தவறு செய்ய போகிறோம், ஒரு மாபெரும் குற்றம் செய்ய போகிறோம். இல்லைன்னா போலீஸ்காரங்க எதுக்காக ஃபேக் நம்பர் போட்டு ஒட்டி போகணும்? இதெல்லாம் சிபிஐ விசாரணை. இதை நான் வந்து சிபிஐக்கு விசாரணை போவதற்கு முன்னாலேயே எனக்கு கிடைத்த தகவலின்படி பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன். இப்போ முதல் பாதி வரைக்கும் உயர்நீதிமன்றம் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிகிதாவிற்கும் அந்த நகை திருட்டு நடப்பதாக சொல்லப்பட்டது பொய் அப்படிங்கிற வரைக்கும் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் என்ன சொல்லணும், செகண்ட் ஹாஃபு அது எவ்வளோ தூரம் வெளியில் வரும்னு தெரியல. ஸோ அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள், திமுகவில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒன்றா இருக்குது. ரெண்டாவது, இப்போ இது வந்து அப்படியே தொடர்கிறது அப்படிங்கிறது தான் இன்னும் கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இல்லை, அதாவது இப்போ அந்த வட மாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தேவை, தொழிலாளர்கள் தேவை, வெளிமாநிலத்தில் தான் வராங்க. இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது பீகாரில் பேசும்போதே பிரதமரே வந்து குறிப்பிட்டார்னு எனக்கு நினைவு. தமிழகத்தில் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடியவர்கள் வட மாநிலத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, திமுக அரசை குறிப்பிட்டு தான் சொன்னார். ஸோ நமக்கு ஏற்கனவே நேம் அந்த அளவுக்கு வெளில டேமேஜாக இருக்குங்க போது இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தாதா? இல்லை, உறுதிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது. எத்தனையோ தமிழர்கள் வந்து வெளி மாநிலங்களிலோ வெளிநாட்டிலோ போய் வேலை செய்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க பழிக்கு பழின்ற மாதிரி அது உணர்வுபூர்வமாக எடுத்துக்கொண்டு விட்டால் அது என்ன ஆகும்? யாரோ அப்பாவி தமிழர்கள் வந்து பாதிக்கப்படுவார்களா இல்லையா?
எங்கள் வட மாநிலத்தை ஒரிசான்னு வச்சுங்க. இப்போ இந்த திருநாத் கதாங்கிறவர் ஒரிசாக்காரர். இதுக்கு முன்னாடி தாக்கப்பட்ட ஒரு நபர், அவரும் ஒரு ஒரிசாக்காரர். அந்த இளைஞர்கள் செல்ஃபி எடுத்துட்டே அடிச்சு வந்தது. ஆமாம். அப்போ அந்த ஒரிசாவில் வந்து தமிழர்களே ஏதோ ஒரு வேலையில் இருப்பார்கள். கூலி வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு தனியார் நிறுவனங்களில் இருக்கலாம், ஐடியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போது ஒரிசாக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து தாக்குதல்கள் நடக்கின்றன, இப்போ தமிழர்களை தாக்குங்கள் அப்படின்னு ஒரிசாவோ இல்லை வேறு எந்த மாநிலோ இல்லை பல மாநிலங்களிலோ வந்தால் அங்கே கடைசியில் தப்பு செஞ்சவன் அடிபடல, அப்பாவியாக இருக்கும் தமிழர்கள் அடிபடுவார்கள். இது எந்த வகை சமூக நீதியை இந்த ஆட்சி வந்து அதை நோக்கி கொண்டு போகிறது என்பது தான் வந்து மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் வந்து குற்றவாளிகளை வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், குற்றத்தை மறைப்பதற்கு எங்கே பார்த்தாலும் உடனே வந்து 2 பக்கமும் எஃப்ஐஆர் போட்டு அதை மேட்டரை க்ளோஸ் பண்ண வேண்டியது. பாதிக்கப்பட்டவன் ஒரு பெண் தாம்பரத்தில் வந்து ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். சிறுமியோ ஒரு யுவதியோ ஒரு டீனேஜ் கேர்ளு, அவங்க படிக்காதவர்கள், அவங்க அப்பா அம்மாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு அதை பெருசாச்சு. ஒரு வருஷம் முன்னால் நினைக்கிறேன், 8 மாதம் முன்னால் நிற்க வச்சு அவர்களை நிர்வாணப்படுத்தியோ அரை நிர்வாணப்படுத்தியோ அவர்களுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க வந்தவர்கள் அவர்களை இரவு முழுக்க நிற்க வச்சு தண்ணி கூட கொடுக்காம அவர்களை வந்து கேள்வி கேட்டு, ஏனென்றால் அவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதில் இதை விட கொடுமை என்னென்னா, யார் பேரில் அவர்கள் குற்றம் சாட்டினார்களோ அந்த பாலியல் வன்முறை செய்தவராக அந்த குற்றவாளி பக்கத்தில் அந்த விசாரிக்கும் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ விசாரிக்கிறார் பாருங்க. யாரை விசாரிக்கிறாரு? பாதிக்கப்பட்டவர்களை நிற்க வைத்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து அந்த குற்றவாளி பக்கத்தில் சேர் போட்டு அவரை உட்கார வச்சிருக்காரு. ஏனென்றால் அவர் ஒரு திமுக நிர்வாகிக்கு உறவினர். இந்த ஒரு சம்பவம் போதும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எப்படி நடக்கிறது? குற்றவாளியை சேர் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களை மேலும் அந்த பெண்ணை வந்து, அந்த பெண் ஏதோ ஒரு 18-19 வயது பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளானது மட்டும் இல்லாமல், நீ வந்து இதுதான் வந்து முதல் தடவை படுத்திருக்கியா, இதே மாதிரி நிறைய பேர் கூட இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்விகளாக கேட்டு மேலும் புண்படுத்தி அவருடைய பெற்றோர்களை துன்புறுத்தி, அதாவது அவர்கள் புகாரை வாபஸ் பெற வைக்க வேண்டும். இப்படி ஒரு ஆட்சியே இல்லாத நிலைமையை விட இது மோசமாக இருக்கே. காட்டாட்சி என்று சொல்வதை விட ஆட்சியே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ மக்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர், போலீஸ் ஸ்டேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நாட்டில் 50% குற்றம் குறைஞ்சிரும். ஒரு கசப்பான அனுபவங்களை வைத்து சொல்லியிருப்பார். நம்ம அடிப்படையில் அதனால் காவல் துறையை இழுத்து மூடணும்னு சொல்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை. அப்படி சொல்லும் அளவுக்கு ஒரு கசப்பும் வருத்தமும் வேதனையும் வந்து சமுதாயத்தில் உண்டாகி இருக்கிறது. இது வந்து இந்த திமுக ஆட்சிக்கு மிகவும் பொருந்துகிறது. இதில் இப்போது பட்டியல் சமூகத்தினர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமன்னன் ஒரு படம், மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில், உதயநிதி அவர்களுடைய கடைசி படம், அந்த கடைசி படம். ஆமாம், அந்த கடைசி படத்தில், அது கடைசி படம்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னால் ஏஞ்சல்னு ஒரு படத்தில் வந்து அவர் நடிப்பதாக வந்து வாக்கு கொடுத்துட்டு அது கடைசியில் 10 நாள் ஷூட்டிங் போகலைன்னு சொல்லி அதோடைய அந்த தயாரிப்பாளர் வந்து கோர்ட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். செய்திகளில் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அவர் பேர் என்னமோ சரவணன், என்னமோ OST சரவணனோ என்னமோ ஒரு சரவணன், அவர் நடிக்க முடியாதுன்ட்டார். சரி, அதுவாவது ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. மாமன்னன் படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடிவேல் அவர்கள் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். ஆனால் அவர் பட்டியல் சமூகத்தினர் என்பதால் அவருக்கு உட்காருவதற்கு நாற்காலி கூட கொடுக்க மறுப்பார்கள், நிற்க வைத்து பேசுவார்கள். அவருடைய மகனாக இருக்கும் உதயநிதி படத்தின் கதாநாயகன், அவர் வந்து பொழுதுபோக்குக்காகவோ தொழிலுக்காகவோ பன்றிகள் பிடிப்பவராக காண்பிப்பார்கள். அதாவது சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்ற ஒரு வகையில். தன்னுடைய தந்தைக்கு வந்து பஞ்சாயத்து தலைவரானாலும் கூட நாற்காலி கொடுக்கவில்லை என்பது அவர் வெகுண்டு எழுகிறார், அதை தட்டி கேட்கிறார். இது கதை. இதெல்லாம் சரி, அந்த கதையில் அதெல்லாம் பண்ணீங்க. ஆனால் வந்து நீதி என்ன? திருமாவளவனுக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தானே. திருமாவளவனுக்கு யார் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தார்களோ அவர்களே வந்து
பட்டியல் சமூகத்தினர் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற படத்தில் நடிக்கிறார்கள். அப்படி ஒரு கதை தயாரிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தை அவர்களுடைய குடும்ப நிறுவனத்தின் மூலமாக வெளிவருகிறது என்றால் சினிமாவில் மட்டுமா நடிக்கிறார்கள்? நடிப்பு சினிமாவை தாண்டி அது அரசியலுக்கும் வருகிறது என்று நாம் சொல்வது அதுதானே. அங்கே நீங்கள் ஏதோ பட்டியல் சமூகத்திற்கு பாதுகாவலராக நடிக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்திற்கு கொடுமை இழைப்பதும் அந்த தீண்டாமையை செய்வதும் யார் என்று பார்த்தால் இந்த படம் எடுத்தவர்கள், அந்த படம் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள்தான். மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய அண்ணன் இந்த தாமிரபரணி 1999 பார்த்தீங்கன்னா அந்த தாமிரபரணி ஒரு துக்கம் நடந்தது. அந்த கூலி தொழிலாளிகள் ஒரு 2000-3000 பேர் அவங்க இதுக்கு போராட்டம் பண்ணாங்க, கூலி உயர்வு கேட்டு. அப்பொழுது திமுக ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சர். அப்பொழுது போலீஸ் அவர்களை விரட்டுகிறது. அவர்கள் மீது ஏன்னா அவர் கலைந்து செல்ல மறுக்கிறார்கள். கூலி உயர்வு கேட்டு தொழிலாளிகள் போராடுவது என்பது ஒரு இயல்பான ஒன்றுனா எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடியது. இது ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லலை, எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடியது. அவ்வப்போது கேட்பார். இப்போவும் கேட்டுட்டு தூய்மை பணியாளர்கள் அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மற்ற அரசு ஊழியர்கள் அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ பகுதி நேர பேராசிரியர்கள் அதே மாதிரி தானே கேட்டுக்கிட்டு பணி நிரந்தரம் கேட்குறாங்க. இல்லை அதாவது கால நேர கூலி, அதாவது எவ்வளவு வேலை செய்கிறார்களோ அதுக்கு தகுந்த கூலி. இப்படிதானே பல செவிலியர்கள். இந்த அரசு என்ன பாதுகாவலர்கள்னு வெளியில் பேசிக்கிட்டா போதுமா? செவிலியர்களை கொண்டு போய் நடுராத்திரி பெண்களை குண்டுகட்டாக தூக்கி வண்டியில் ஏற்றி விடிகாலையில் 2 மணிக்கு ஓரப்பாக்கத்துலேயும் கேளம்பாக்கத்துலேயும் இறக்கி விட்டு வர்றாங்க. அதுவும் கஞ்சா, இப்படி ஊர் பூரா கஞ்சா இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகள் அப்படி தானே ஏற்றி கொண்டு போய் 2 கண் தெரியாத பார்வையற்றவர்களை அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு போய் ஊர் தெரியாமல் இறக்கி விடுறீங்களே, கொஞ்சமான மனிதாபிமானம் வேண்டாமா? இந்த காவல்துறை அதை செய்கிறது என்றால் அப்படி செய்த காவல்துறை உடனே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணணும். அப்படி யார் செய்தார்களோ அந்த அதிகாரியோ அந்த காவலர்களோ. காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கும் முதலமைச்சர் என்ன செய்கிறார்? இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று அதாவது எந்தவித ஒரு கூச்சமும் இன்றி பேசுகிறார். அப்படி சொல்வதற்கு நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லணும்னா நமக்கு ஒரு ரோஷம், ஒரு மானம், ஒரு ஒரு தன்மானம், ஒரு கூச்சம் இதெல்லாம் இருக்கணும்னு பொதுவாக எதிர்பார்ப்பாங்க மனிதர்களிடம். அதுதான் இப்போ தான் ஞாபகம் வருது. அவர் அண்ணன் டிஆர் பாலு பேசினார். இப்போ வேற ஒரு இடத்துல கூட நான் பேசினேன். அரசியலுக்கு விட்டால் வெட்கம், மானம், ரோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுது. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் அவங்களே வச்சுருக்காங்க. 100 கோயில் இடித்தான்னு பெருமையாக சொன்னார் மேடையில். அந்த டிஆர் பாலு சொல்கிறாரு, அரசியலுக்கு வந்துட்டால் வெக்கமான ரோஷம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்னென்னா மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய அந்த தாமிரபரணி இதுக்கு போனீங்கன்னா போலீஸார் துப்பாக்கி சூட்டிற்கு பயந்து ஆண்கள் 2 பெண்கள் குழந்தை உட்பட 17 பேர் தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து குதிக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. இந்த துப்பாக்கி சூட்டிலும் சில பேர் இறந்திருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து மற்றவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த இதில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் மாரி செல்வராஜ் இயக்குனர். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய அண்ணன் போலீஸாரால் துப்பாக்கி சூட்டில் படுகொலை செய்யப்பட்டவரில் அவருடைய சொந்த சகோதரர், மூத்த சகோதரர். ஒரு மார்ச்சுரியாக அவருடைய உடலை தேடி நான் அலைந்து நான் பட்ட கண்ணீருடைய கரை இன்னும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அது எப்போ நடந்தது? திமுக ஆட்சியில் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்பொழுது. அவர் மாமன்னன் படத்தை இயக்குகிறார். எந்த திமுக ஆட்சியில் அவருடைய அண்ணன் படுகொலை செய்யப்பட்டாரோ அநியாயமாக கூலி உயர்வுக்காக போராடும்போது அவர்கள் பட்டியல் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்று அதை ஒரு கதையாக்கி பாதிக்க செய்தவர்களே அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள். அவர்களுடைய குடும்ப நிறுவனம் எடுக்கும் படம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் கதாநாயகனாக நடிக்கிறார். அதையே கதையாக எடுத்து இது செய்யும்போது மாரி செல்வராஜுடைய படம் நானும் விரும்பி பார்ப்பேன், ஒரு ரசிகன் என்ற முறை. அது வேறு விஷயம். ஆனால் அவருடைய உள்மனம் எப்படி அதை ஏற்றுக்கொண்டது?
குற்றவாளிகளையே நீதிபதிகளாக ஆக்கிவிட்டீர்களே. யார் குற்றம் செய்தார்களோ அவர்களையே வந்து சமூகத்திற்கு நீதி சொல்லும் நீதிபதிகளாக ஆக்கிவிட்டீர்களே அப்படின்னு இப்போ மாரி செல்வராஜ் வந்து ஒரு இது வேற பேர் என்ன, திமுகவுடைய பிரச்சார பாடல் ஒன்றை இயக்கி இருக்கிறார். ஸ்டாலின் வருகிறார் அப்படின்னு ஏதோ ஒரு பாடல் ஒன்று. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அவரை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், அது வந்து தொழில் முறையில் என்னை கேட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். அதை வந்து நம்ம தவறுன்னு விமர்சனம் பண்ணல. ஆனால் கூட தொழில் என்றால் கூட அதில் பாருங்கள், அது தேவையற்ற விஷயங்கள்னு சொல்லக்கூடியது. கமலஹாசன் வந்து அதில் வந்து ஸ்டாலின் திமுக ஆட்சியை பாராட்டி பேசுகிறார். சரி, அவருக்கு தலையெழுத்து. ராஜ்யசபா எம்பி எந்த டார்ச்சை வச்சுக்கிட்டு திமுக ஊழல் ஆட்சியை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாரோ, தலைவர் கருணாநிதியை அவமானப்படுத்த வேண்டுமென்றால் அவரை வந்து நான் வீல் சேர் என்று சொல்ல வேண்டியதில்லை, மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும், அதுவே அவமானம்ங்கிற அர்த்தத்தில் பேசினவர் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர்னு சொல்கிறாரு. பதவிக்காக அவர் வந்து தன்னுடைய கருத்தையோ கொள்கையோ மாற்றிக்கொள்வார். இது வந்து நமக்கு புதுசு இல்லை, எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க. வைகோ பண்ணலையா? அதே மாதிரி இவரும் இன்னொரு வைகோவாக இருக்கிறார். இப்பொழுது பிரேமலதாவல் 1.5 மாதம் முன்னால் பிரேமலதா என்ன பேசுனாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம், ஒரு பெண் என்ற வகையில் எனக்கு வலி அப்படின்லாம் பேசுனாங்க. இப்போ எங்கே வந்து சேர்ந்துருக்காங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி ஏதோ 6 சீட்டுக்காக. அப்போது இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் நீங்கள் தான் கட்சி அரசியல் வேணான்னு ஒதுங்கிட்டீங்களே. நான் வந்து நீங்கள் திமுக அதிமுக எதற்குமே நீங்கள் வரக்கூடாது, பாஜக உட்பட எந்த கட்சிக்காகவும் நீங்கள் வராமல் அரசியலிருந்து ஒதுங்கி, இல்லை அரசியலில் வந்திருக்கணும். நான் கூட சொல்லியிருக்கேன் என்னுடைய கார்கோடன் கட்டுரையில் வந்து தமிழக அரசியலில் நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க, உங்களுக்கெல்லாம் தாங்காது, உங்களால் மக்களுக்கும் தொல்லை உங்களுக்கும் தொல்லை அப்படின்னு எழுதினபோது என்னை கூப்பிட்டு பாராட்டினார். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்றது வந்து நீங்கள் தைரியமாக நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதினீங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வரேன்னு கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு. நல்ல வேலை, அவருக்கு நல்ல காலமோ மக்களுக்கு நல்ல காலமோ அவர் வந்து வரல அரசியலுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன பேசுகிறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் உடல்நலம் கொண்டிருக்கும் பாஜகவின் ராஜா அவர்களை போய் சந்தித்திருக்கிறார். எப்பேற்பட்ட மனிதாபிமானம்! இன்னும் ராஜா வந்து என்ன ஏதாவது விலங்கா? இல்லை, அவர் எப்படி சொல்கிறாருன்னா கடுமையாக விமர்சித்தவர். சரி, அதில் போய் பார்க்குறாரு. சரிங்க, மோடி கோபேக் மோடின்னு இப்போ கூட போட்டிருக்கீங்க. முன்னால் வந்து கருப்பு பலூன் விட்டீங்க, அப்புறம் வந்து இடி ரெய்டெல்லாம் வரும்போது வெள்ளைக்கூடம் எடுத்துகிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து கோபேக் மோடின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனாலும் முந்தா நேற்று வந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு மதுரையில் பேசின அதே பிரதமர் மோடி தனியாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நான் சொல்கிறது வந்து ஏதோ மோடினா பெருமை அப்படின்னு சொல்லலை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இயல்பான ஒரு நாகரிகம், மரபு, அரசியல் மரபு. இப்போ நல்லக்கண்ணு அவர்கள் இறந்தபோது எடப்பாடி போகவில்லை என்று ஒரு விமர்சனம் வந்தது. அதற்கு கேட்டபொழுது அவர் வந்து என்னுடைய தாயார் இறந்தபோது கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாருமே வரவில்லைன்னு சொன்னார். அந்த இடத்துல கூட நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் யாரோ 2 கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் நாங்கள் போனோன்னு சொல்கிறாங்க, எது உண்மைன்னு நமக்கு தெரியல. அப்படியே இருந்தால் கூட என்னுடைய கருத்தில் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, அவர்கள் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்று கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து எடப்பாடியோட தாயார் மரணத்துக்கு வரலைன்னா கூட எடப்பாடி அவர்கள் ஒரு கால் வந்து நல்ல கண்ணுடைய ஒரு நல்ல கண்ணு என்ற உண்மையிலேயே நல்ல கண்ணு. முதலில் தமிழக அரசியல் பத்திரிகை 2008 நான் தொடங்கும்போது அவர் கையால் தொடங்கி வைக்கணும்னு விருப்பப்பட்டு அவர் அழைத்து தொடங்கி வைத்தார். ஏனென்றால் நேர்மைக்கும் எளிமைக்கும் உதாரணமானவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் 101 வயது வாழ்ந்து 101 வயது வாழ்ந்து இறந்திருக்கார். கடைசி வரைக்கும் ஒரே ஒரு அறை, அதில் வந்து 4 செட்டு வேஷ்டி சட்டை, புத்தகங்களை தவிர வேறு ஒன்றும், அந்த கண்ணாடி மூக்கு கண்ணாடியை தவிர வேறு ஒன்றும் சொத்து இல்லாத ஒரு கட்டிலை தவிர. அப்படிப்பட்டவர் எடப்பாடி போயிருந்தால் அவருடைய ப்ரொஃபைல் இமேஜும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அப்பொழுது வந்து என்னுடைய தாயார் மரணத்துக்கு தோழர்கள் யாரும் வரவில்லை, ஆனாலும் நல்ல கண்ணு அவர்களை தான் நான் விட்டு கொடுக்க விரும்பவில்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவருடைய ப்ரொஃபைல் உயர்ந்து எல்லாம் நடுநிலையாக ஒரு கருத்து. அந்த மாதிரி வரும்பொழுது அவர் ராஜா வந்து
ராஜா எத்தனை முறை வந்து கடுமையான விமர்சனம் பண்ணவர் வந்து ஏன் முதல்வரை வந்து சந்தித்தது இல்லையா? இப்போ கூட வந்து ஒரு திருச்சி விமான நிலையத்தில் வந்து திருச்சி சிவா, திமுக, தமிழிசை, திருமாவளவன், சீமான் 4 பேர் சந்தித்த போது எல்லாம் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க, சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் என்ன, அரசியலில் வந்து எதிரெதிர் நிலையில் இருப்பதால் பார்த்தோன்னே வந்து இவங்க உடனே கட்டை தூக்கணும், அவங்க வந்து அருவாளை தூக்கணுமா? இல்லை, ஒரு அடிப்படையான ஒரு எத்தனையோ வந்து திமுக தலைவர்கள் வந்து அதாவது இப்போ விஜயகாந்த், நான் பொதுவாக தான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக இருந்தார். ஒரு பீரியடில் உடம்பு சரியில்லாமல் ஒரு உடல்நிலை ஒரு சில வருடங்கள் வந்து இயக்கம் இல்லாமல் இருந்தார். 2023 டிசம்பர் 28 நம்ம இறந்து போனார். அப்பொழுது ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த இறுதி அந்த அஞ்சலிக்கு சென்றார்கள். அது மட்டும் இல்லை, மற்ற எடப்பாடி சென்றார், மற்றவர்களும் சென்றார்கள், பல கட்சியினரும் சென்றார். அந்த இடத்துல யாரும் தேமுதிக வந்து இந்த கூட்டணியில் இருந்துச்சா, அந்த கூட்டணியில் இருந்துச்சா, அவங்களோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, யார் சார்பில் இருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை. கருணாநிதி அவர்கள் இறந்த பொழுது இரவோடு இரவாக பாமக வந்து அப்போ ஒரு தடை வாங்கியிருந்தது உயர்நீதிமன்றத்தில். மெரினாவில் வந்து யாருக்கும் வந்து எந்த தலைவர்களுக்கும் சமாதி வைக்கக்கூடாது இனிமேல் தடை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில். பாமக அதாவது அவர்கள் விண்ணப்பித்து உயர்நீதிமன்ற தடை இருந்தது. இரவோடு இரவாக பாமகவை தொடர்பு கொண்ட ஸ்டாலின் அவர்கள், பாமக ராமதாஸோ அன்புமணி அப்போ வந்து 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க, அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நடு இரவில் வந்து நீதிபதி வீட்டில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. ராத்திரி 12 மணிக்கு நீதிபதி வீட்டில். ஒரு பாமரனுக்கு நடக்குமா? ராத்திரி 12 மணிக்கு பாமகலேருந்து லாயர் போய், ஒரு பாலுன்னு நினைக்கிறேன், போய் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம், ஏன்னா தடை யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. நீதிபதி வராரு, திமுக சார்ந்த வக்கீல் போகிறாரு, அரசு சார்ந்த வக்கீல் வராரு, பாமக வக்கீல் வராரு, நீதிபதி முழிச்சிட்டு இருக்காரு. முதல்ல அதை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவருக்கு மெரினாவில் சமாதி கொடுக்க வேண்டுமா, நீதிமன்ற தடையை தாண்டி இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களை போய் சந்தித்தார். கெஞ்சி கேட்டாரோ, கொஞ்சி கேட்டாரோ, எப்படி கேட்டாரோ, அவர் பெருந்தன்மையுடன் ஒத்துக்கொண்டாரோ, எதற்காக ஒத்துக்கொண்டார். மெரினாவில் சமாதி அமைந்தது. இந்த துரைமுருகன் அதுக்கப்புறம் ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பார், அழுதாரு முதலமைச்சரை பார்த்து எடப்பாடி அவர்கள். அதனால தான் வந்து கெஞ்சினார், நான் சொன்ன அர்த்தமே அதுதான் சொன்னேன். கண்ணீர் விட்டு அழுதார். பேசினார். ஆமாம், பேசினார். எடப்பாடி அவர்களும் அந்த விஷயத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். முடியாதுன்னு சொல்லியிருந்தால் வேற எங்கேயாவது தானே அறிவாலயத்தில் தானே வச்சிருக்கணும், இல்லையா? நேர் எதிரி என்று சொல்லக்கூடிய எடப்பாடிக்கு, அதாவது அதிமுகவுக்கு, திமுக தலைவருக்கு சமாதிக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தால் எவ்வளோ நேரம் வச்சிருக்க முடியும்? வேறு வழியே இல்லாமல் அறிவாலயத்திலையோ வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ வந்து அவருக்கு சமாதி வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி சௌரியமாக போச்சு. நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் சொன்னேன், அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி வரிசையெல்லாம் ஏதோ ஒரு வரிசையில் வந்துடுச்சு. இப்போ திமுகலேருந்து அதிமுக போகிறவங்க, அதிமுகலேருந்து திமுக, இப்போ ஓபிஎஸ் போகிறான்னு வைங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா, அண்ணாதுரை, எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த சமாதிகளில் போய் கும்பிட்டு ஏதோ ஒரு முடிவெடுப்பார், இல்லை ஏதோ ஒரு அறிவிப்பார். இப்போ இனிமேல் அண்ணாதுரை, கலைஞர் சமாதி. இந்த சௌகரியத்துக்காகவே வந்து வரிசையாக கட்டிட்டாங்களா என்னமோ தெரியல. திமுக அதிமுக அந்த டிராஃபிக் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம அந்த சமூக நீதி விஷயத்துக்கு வந்தோம்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மாமன்னன் நீங்கள் வந்து சினிமா தானே அப்படின்னா கூட கொடுத்தாதா? நம்ம அண்ணனுடைய படுகொலைக்கு காரணமான ஒரு ஆட்சி, அவர்கள் வந்து இன்று நடிக்கிறார்கள், பாதுகாவலர்களாக தயாரிக்கிறார்கள். நான் நடிக்கிறார்கள் சொன்னது சினிமாவில் நடிப்பதை மட்டும் இல்லை, தாங்கள் பாதுகாவலர் என்று அரசியலில் நடிப்பதற்காக தானே அந்த சினிமாவே. இப்போ இதில் ரஜினி வந்து ராஜா அவர்களை வந்து பார்த்தது பெரிய மனிதாபிமானம். இவருக்கு தேவையாது. இந்துராம் சரி தெரியும், அவர் எந்த பக்கம்னு தெரியும், முதலமைச்சருடைய வாக்கிங் மீட். ஆமாம், அதுவும் வந்து ஓசூரில் வந்து ரேஸ் கிளப்பு தலைவராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக பத்திரிகையில் வந்த தகவல் தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து திமுக அணி வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக
அவர் வழக்கறிஞர் வில்சன் அவருடைய வந்து ஒரு 50 பேர் வந்து யாரெல்லாம் எதிர்த்து ஓட்டு போடும். அப்போ வழிகாட்டும் குழுவில் வந்து அவர், நக்கீரன், கோபால் இவர்கள்லாம் இருந்தார். அதுதான் நான் கூட சொல்லுவேன். பில்டிங் கட்டணுன்னு போது எஸ்ஆர்எம்கிட்ட கேட்டு மெயின் பில்டிங்கும், அனெக்ஸ் பில்டிங் கட்டணும் போது என்கிட்ட வந்து கேட்டு திருசக்தி அனெக்ஸ்ன்னு சொல்லி கட்டி கொடுத்தோம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு விழா, ஒரு ஏதாவது முக்கியமான ஒரு சில இது ஏதாவது அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு அழைப்புதழ் கூட கிடையாது, பல லட்சங்கள் செலவு பண்ணதுக்கு. வழிகாட்டும் குழு வரும்போது யார் வழிகாட்டுறான்னா, நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு பழைய பீரோ கொடுத்தாராம் பத்திரிகை மன்றத்துக்கு. இந்துராம் அவர்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தாராம். எஸ்ஆர்எம் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு பில்டிங் கட்டி கொடுத்தாரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால். நான் வந்து அனெக்ஸ் கட்டி கொடுத்தது 10-12 லட்ச ரூபா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால். இப்போ சமீபத்தில் 1 லட்ச ரூபாங்கிறதும் அன்னைக்கு அது கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்துராம் அவர்கள் வந்து அந்த வெற்றி விழா, இந்த திமுக அணியினருடைய வெற்றி விழா, ஏன்னா அந்த 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 தேர்தல் எப்படி நடந்தது என்று எனக்கும் தெரியும். எதிர்ப்பாக ஓட்டு போடுபவர்கள் யார் வந்தாலும் அவர்களை வரவிடாமல் தடுத்ததாக சில புகார்கள் உண்டு. ஓட்டே போட விடாமல், இவன் வந்தால் எதிர்த்து போட்டுருவான்னு. அதற்கு யார் வந்து பாதுகாப்பாக நின்றார்கள் என்றால், ஒரு பக்கம் ஒரு வழக்கறிஞர் அணி, திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அணி, இன்னொரு பக்கம் காவல்துறை. காவல்துறைக்கு அங்கே என்ன வேலை? வேறு ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது அவங்க வேலை. வரவன் வந்து அநேகமாக எதிர்த்து ஓட்டு போடுவான், அவனை வரவிடக்கூடாதுன்றதுக்கு காவல்துறைக்கு என்ன வேலை? இவங்கெல்லாம் வச்சு இந்த பாடல் இயக்கி இருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். இவருக்கு மாரி செல்வராஜ் இப்பொழுது இந்த நாங்குநேரி விஷயத்தில் அவர் சொல்றாரு, சமூக விரோதிகள் அத்தனை பேரையும் வந்து தமிழ்நாடு முழுவதும் கைது செய்ய வேண்டும். அப்போ கஞ்சா அடிக்கிறவன் அத்தனை பேரையும் கைது செஞ்சா, ஐயா அடுத்த தடவை உங்களுக்கு வந்து பட தயாரிப்புக்கு ஆள் இல்லாமல் போயிடுமே. மாரி செல்வராஜ் உட்பட பல இயக்குநர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறதுல இல்லை, அநேகமாக இருக்கிற ஒரே கம்பெனியே வந்து அந்த கம்பெனி தானே தயாரிப்பு நிறுவனம். வேறு யார் தயாரிக்க முடியுது? தயாரித்தாலும் விநியோகம் பண்ண முடியுதா? ஆனால் உண்மையான சமூக நீதி எங்கே இருக்குது? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? தலித் ஏழுமலையை பொது தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைத்தார். அப்புறம் அவர் பாமக போனார், மந்திரியானார், அது வேறு விஷயம். தனபால் அவர்கள் அருந்ததியர். அவர் ஏற்பாடு செய்து சமைத்து வந்த ஒரு விருந்தை வந்து மற்ற சாதியினர், தன்னுடைய கட்சியினரே வந்து சாப்பிட மறுத்தார்கள் என்பதை கேள்விப்பட்டு வருத்தப்பட்டு அவரை சபாநாயகராக்கி, முதல்வர்லேருந்து எதிர்கட்சி தலைவர்லேருந்து எல்லாரும் வந்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மரியாதையை அவர் கொடுத்தார். கடைசியில் காலத்தின் கோலம் அவரோட பையன் போய் தாவேகால சேர்ந்துட்டார். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து உணவுத்துறை அமைச்சராகினார். உணவுத்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் வந்து இல்ல, அந்த உணவுத்துறை அமைச்சர் அவர் கொடுத்தது காரணமே, அவர் ஏற்பாடு செய்த உணவை சாப்பிட மாட்டேன் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது சாதி பிரச்சனை என்பதனால் உணவு தனியாக சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. அவர் உணவுத்துறை அமைச்சர். இப்போ என்ன பண்ணுவீங்க? சாப்பாடே சாப்பிட மாட்டீங்களா? ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் கண்டிப்போட நடந்து கொள்வார். அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக்கு, அதில் ஒரு சாதுரியமும் இருக்கும். அதுக்கப்புறம் அவரை வந்து சபாநாயகர் ஆக்கினார். முதல்வர், எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அவர் வந்து சீட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் உட்காரணும். அது சமூக நீதி, அது துணிச்சல். மாரி செல்வராஜ் அவர்கள் போன்றவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சமூக விரோதிகள் அத்தனை பேரையும் வந்து நீங்கள் வந்து எத்தனை பேரை ஜெயிலில் போடுறது? எல்லா மாவட்டத்திலையும், தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களையும் நடக்குது. ஆணவ கொலைகள் நடைபெறாத மாவட்டம் எந்த மாவட்டம்? நான் இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லலை. ஆணவ கொலை என்றால் ஏதோ ஒரு உயர் சாதி என்று சொல்லப்படும், இல்லை இடை உயர் சாதி என்று சொல்லப்படும் சில சாதிகளுக்கும், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து திருமணங்கள், காதல், இல்லை அது மாதிரி பிரச்சனைகள். இப்போ கூட இந்த நம்ம நாங்குநேரி பிரச்சனைகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னால் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக சொல்கிறார்கள். அந்த மாணவர் சம்பவம் என்னென்னா, அந்த மாணவர் வந்து அந்த சின்னதுரை, இப்போ இந்த 2 பேர் அதுலேயும் அந்த குற்றத்திலையும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ வந்து என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கேட்டாலே வந்து வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் அது வந்து நினைத்து சிரிப்பதா அழுவதா என்று இருக்கும். அந்த மாணவனுக்கு இன்னொரு வேறு சாதி அல்லது உயர் சாதி என்று சொல்லக்கூடிய வேறு ஒரு சாதி மாணவிக்கு வந்து
ஏதோ பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாருன்னு போய் கை கொடுத்துட்டாராம். அவ்வளோதான் சம்பவம். ஒரு தாழ்த்தப்பட்ட என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்து மாணவர் வந்து ஒரு உயர் சாதி மாணவிக்கு எப்படி தொட்டு கை கொடுத்தார்? வேற ஒன்றும் பண்ணில்ல, காதெல்லாம் கூட இல்லை. கை எப்படி நம்ம சாதாரணமாக இப்போ வந்து கூட படிக்கும்போது உண்மையிலேயே சாதி கூட தெரியாமல் கூட இருக்கலாம். நாங்களாம் படிக்கும்போது ஏதோ வந்து சாதின்னு தெரியுமே தவிர இந்த சாதின்னு தெரியாது. பேரை வச்சுக்கிட்டு மக்பூல் பாஷா அப்படின்னா ஓ ரைட்டு முஸ்லீம்னு தெரியும். இல்லைன்னா என்ன சாதின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வரல. கை கொடுக்கறதுங்கிறது மாணவனுக்குமோ இல்லை மாணவிக்கோ அந்த வயதில் வந்து ஒரு பெரிய அது வந்து தவறில்லை. இப்போ எந்த வயதிலுமே தவறில்லை. லிவிங் டுகெதரே தவறில்லைன்னு வந்துருச்சு. கை கொடுத்தா என்ன தவறு? இப்படி இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக இதை சொல்கிறோன்னா, சமூக நீதி என்பது மிகவும் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, சமூக நீதி மோசமாக இருக்குது. பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறது யார்? உயர் அரசியல்வாதிகள். ஓசி அப்படின்னு சொல்கிறது, இல்லை வந்து எஸ்சின்னு சொல்லி திட்டுறது யார்? அமைச்சர்களே. அப்போது சமூக நீதி மோசமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது. கஞ்சா போதை, மது, டாஸ்மாக் போதை மட்டும் இல்லாமல் கஞ்சா போதை தலை விரித்து ஆடுகிறது. கேட்டால் இல்லை நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. ஆனால் பேப்பரில் அதான் சொல்லணும். மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சர் வந்து ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொன்ன 3வது நாள் வந்து முதலமைச்சர் வந்து போன வாரம்தான் 1,00,000 மாத்திரைகள், ஹெரோயின் மாத்திரையோ மெட்ஸு மாத்திரையோ நாங்கள் கைப்பற்றி இருக்கிறது காவல்துறை. அப்போ யார் சொல்கிறது கரெக்டு? கால் கஞ்சாலேருந்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் ஆகி மெட்ஸு ஹெரோயின்னு போயிட்டோம். கஞ்சா வந்து ஏதோ கொஞ்சம் டெக்னாலஜியில் கம்மியானது. இப்போ என்னென்னமோ பேர்லாம் வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்சது இந்த மெட்ஸு ஹீரோயின் பேர் தான். வேற என்னமோ புதுசாக இரவு விருந்துக்காகன்னு சில அதுக்குன்னு மாத்திரையான். அப்புறம் என்ன லிப்பு என்னமோ சொல்கிறாங்க. இது ஏதோ ஒன்று அந்த ஸ்டிக் மாதிரி ஸ்டாம்பு பின்னால் அந்த ஸ்டாம்பை நக்கிட்டா போதை பொருளாம். இது எல்லா பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளிலெல்லாம் விற்கிறது. பசங்களை கேட்டால் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட பசங்களை கேட்டால் ஒரு விதவிதமாக பேர் சொல்கிறான். அது அந்த கடையில் கிடைக்கும், இந்த கடையில் கிடைக்கும். சாதாரணமாக ஒரு மளிகை கடையில் ஒரு பெட்டி கடையில் என்ன கிடைக்குமோ அது மாதிரி கஞ்சாவோ இல்லை இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான போதைப் பொருட்களோ கிடைக்கிறது. நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு வந்து அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்கன்றது ஒரு பெரிய செய்தியாக வந்தது. அவர் தான் வந்து இதில் வந்து மணிப்பூரில் இருந்து தான் வருகிறது, வரட்டும். அதே மாதிரி இது வட மாநிலத்தவர்கள் தான் கஞ்சா கடத்துகிறார்கள்னு ஒரு அமைச்சர் பேசினார். ஜாஃபர் சாதிக் வட மாநிலத்தவரா? ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன். ஐயா, வட மாநிலத்திலிருந்து அதை கடத்தி கொண்டு வருகிறதா தடுப்பது யாருடைய கடமை? தமிழ்நாடு காவல்துறையின் கடமை. அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணார்? அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இல்லை அதை வந்து பேக் பண்ணி வித்தியாசமாக பேக் பண்ணி வெளியில் தெரியாமல் எங்கே? இலங்கைக்கு. யாழ்ப்பாணத்தில் சமீபத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவிலிருந்து படகுகளில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்படும் கஞ்சா பொருட்களை வந்து ஏதோ ஒரு பல ஆயிரம் கிலோ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு தமிழினையும் கெடுத்து ஈழத்தமிழினையும் கெடுப்பது என்பது அப்போ வந்து இது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடையே செயல்படுற மாதிரி இருக்கே. நீங்கள் இங்கிருந்து ஒரு கால் தமிழர்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் வட மாநிலத்தில் விற்கிறாங்கன்னு சொன்னால் சரி, அவன் பேரில் கோவம் அதனால் விற்கிறாங்க, அதனால் நாசமாக போட்டோன்னு சொல்கிறாங்க. வெளியிலேருந்து வந்தது இங்கே தமிழ்நாடு சீரழிகிறது. 10 ஈழத்தமிழர்களை ஏற்கனவே வந்து எந்த ஆட்சியில் வந்து யாரும் சேர்ந்து ஈழத்தமிழர்களை வந்து அந்த ஒரு இனத்தையே காலி செய்தார்கள் என்பது சரித்திர உண்மை. இப்போ இன்னும் வந்து படகுகள் மூலம் சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான கிலோக்களில் வந்து கஞ்சாவோ மற்ற போதைப் பொருட்களோ அங்கே அனுப்பி ஏன்னா அங்கே இங்கேருந்து போனீங்கன்னா ஈழம் முதல்ல வரும் இலங்கையில். அப்புறம் தான் கொழும்போ இன்னும் தள்ளி தான் வரும். யாழ்ப்பாணம் தான் ஜாஃப்னா தான் முதல்ல வரும். இப்படி இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து முதல் நிலையில் இருக்கிறது, பெண்களுக்கு இங்கே தான் அதிகமாக பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்வது, அதை வந்து பொய் என்று சொல்வதா, அதை வேறு என்ன வார்த்தைகளில் சொல்வது? வேண்டாம். நம்ம வந்து நாகரிகமாக அது வந்து உண்மை இல்லை என்று நாகரிகமாக சொல்லி அதோட அப்படி தான் நிறுத்திக்கணும். ஏன்னு கேட்டால்
இப்படிப்பட்ட இன்னைக்கு நாங்குநேரியில் நடந்தது வந்து ஏதோ ஒரு சம்பவம் இல்லை, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. இது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஏன்னா காவல்துறைக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அட்டூழியம் செய்யும் போது அவர்களை தட்டி கேட்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ ஒரே வழி என்ன? அவர்களுடன் ஒத்துழைப்பது. இல்லைன்னா அவனை அங்கிருந்து தூக்கி வேற எங்கேயோ போட்டுருவாங்க. முன்னால் வரலையா, ஒரு 5 கான்ஸ்டபிள் சேர்ந்து ஒரு ஆப் வச்சு போதைப் பொருட்கள் விற்றார்கள். யார்? காவல்துறை. முந்தானத்து பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலுக்குள்ளே ஒரு கான்ஸ்டபிள் போய் கோயில் சாத்தினதுக்கப்புறம் உள்ளே போய் வந்து நான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருந்த ஊழியரை தாக்கி அந்த இணை ஆணையர் வடபழனி கோயில் அவரே போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் வாங்கலை. HRNC. இதற்கு சேகர் பாபு என்ன பதில் சொல்வார்?